ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்பவே ஒரு அருமையான கேம் பார்க்க போறோம். நம்ம குகேஷ் அண்ட் அர்ஜுன் விளையாண்ட கேம் தான். ஆக்சுவலா இது வந்து நான் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ சம் கிளிட்ச் இஷ்யூனால இந்த ரெக்கார்ட் பட்டன் வந்து 2 மினிட்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ நான் ஃபுல்லா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன். ரெக்கார்டே ஆகல. ஸோ திரும்ப அப்படியே கன்டின்யூ பண்றேன். ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு ரோலர் கோஸ்டர் கேமு. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதுல குகேஷ் வந்து ஒயிட் பீஸஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. குகேஷ் வந்து C4 வந்து ஸ்டார்ட் பண்றாரு. இங்கிலீஷ் ஓப்பனிங் இப்ப E6 வந்து ரெஸ்பாண்ட் பண்றாரு அர்ஜுன். இப்ப வந்து நைட் C3 D5. ஸோ D5க்கு அப்புறமா பாருங்க இந்த இடத்துல D4 வந்து ப்ளே பண்றாரு. இது வந்து குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன்டா மாறுது. இப்ப பிஷப் E7 இப்ப C டெக்ஸ் D5 E டெக்ஸ் D5 இப்ப பிஷப் F4 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ பிஷப் F4 மூலியமா பானையும் புஷ் பண்ணிட்டு இந்த ஒரு பிஷப்பையும் பார்த்தீங்கன்னா டெவலப் பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு குகேஷ். இப்ப வந்து C6 வந்து ப்ளே பண்றாரு அர்ஜுனு. ஸோ C6க்கு அப்புறமா பாருங்க, இந்த ஒரு சென்டர் பான வந்து ஃபிக்ஸ் பண்றாரு. இப்ப E3 வந்து புஷ் பண்றாரு குகேஷ். ஸோ இந்த ஒரு பிஷப் பார்த்தீங்கன்னா, ஆக்டிவேட் பண்ண முயற்சி பண்றாரு. இப்ப பிஷப் F5க்கு அப்புறமா இந்த ஒரு பான புஷ் பண்ணி இந்த பிஷப்ப வந்து கிக் பண்றாரு. இப்ப பிஷப் வந்து E6 வந்துறாரு. பிஷப் E6க்கு அப்புறமா பாருங்க, குகேஷ் வந்து அக்ரெசிவா இந்த பான வந்து ஃபர்தரா புஷ் பண்றாரு. இந்த இடத்துல இப்ப நைட்ட வந்து டெவலப் பண்றாரு. நைட் D7. ஸோ இந்த இடத்துல நீங்க நினைக்கலாம், இந்த ஒரு H4 பான நம்ம எடுத்துக்கலாமே நீங்க நினைக்கலாம். H4 பான எடுத்துட்டீங்கன்னா சிம்பிளா குயின் B3 வரும். இந்த ஒரு பானுக்கு அட்டாக் வரும். நீங்க குயின் வச்சு டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா குயின் இந்த ஒரு பிஷப் வந்து பார்த்துட்டு இருக்காரு. சப்போஸ் நீங்க இந்த ஒரு பான வச்சு டிஃபெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நைட் F3 ப்ளே பண்ணி இந்த பிஷப் அட்டாக் பண்ணலாம். நீங்க இந்த பிஷப்ப மூவ் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப பிஷப் D6 வரும். அதுக்கப்புறமா இந்த H7 பானுக்கும் பார்த்தீங்கன்னா, ரூக் அண்ட் பிஷப் மூலியமா அட்டாக் வரும். ஸோ பிளாக்குக்கு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல பிஷப் டெக்ஸ் H4 வந்து ப்ளே பண்ணல அர்ஜுன். அவருடைய டெவலப்மெண்ட்ட நோக்கி போறாரு. நைட் D7 ப்ளே பண்றாரு. நைட் D7க்கு அப்புறமா இப்ப நைட் H3. ஸோ நைட் H3 பார்த்தீங்கன்னா, ஒரு அன்யூசுவலான மூவ்ன்னு சொல்லலாம். ஏன்னா, அவருடைய நைட்ட வந்து இந்த இடத்துல என்ன பண்ண போறாருன்றதே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா, பான்ஸ் எல்லாம் புஷ் பண்ணி நைட் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சப்போர்ட்டுக்கு இருக்கலாம். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா, நைட் F3யும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ளே பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல இப்ப வந்து குயின் B6 வந்து ப்ளே பண்றாரு. இந்த ஒரு B2 பானுக்கு அட்டாக். இப்ப ரூக் B1 இந்த பான டிஃபெண்ட் பண்றாரு. இப்ப பிஷப் டெக்ஸ் H4. ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, இந்த H4 பான வந்து எடுத்துக்கிறாரு அர்ஜுன். இப்ப இமிடியேட்டா இந்த ஒரு பான புஷ் பண்ணி இந்த பிஷப் வந்து லாக் பண்றாரு. இந்த இடத்துல அர்ஜுன் என்ன பண்றாருன்னா, நைட் E7 ப்ளே பண்றாரு. ஸோ நைட் E7 மூலியமா நெக்ஸ்ட் நைட் G6 வந்து இந்த ஒரு லாக் ஆன பிஷப்க்கு வந்து சப்போர்ட் தரலாம். இப்ப குகேஷ் என்ன பண்றாருன்னா, நைட்ட வந்து திரும்ப G1 ஸ்கொயர்லயே போட்டு இந்த ஒரு பிஷப்க்கு வந்து அட்டாக் தராரு. இப்ப நைட் G6 மூலியமா இந்த பிஷப்க்கு வந்து சப்போர்ட் வருது. இப்ப திரும்ப பார்த்தீங்கன்னா, நைட் F3 மூலியமா இந்த ஒரு பிஷப்க்கு செகண்ட் அட்டாக் வருது. இப்ப இன்னொரு ஒரு சூப்பரான டிஃபென்ஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, பிஷப் எடுத்துட்டு வந்து G4ல போட்டு இந்த நைட்டையே பின் பண்றாரு. இப்போ உங்களால இந்த நைட்ட எடுக்க முடியாது. ஏன்னா, பின்னாடி வந்து குயின் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த இடத்துல இப்ப குகேஷ் என்ன பண்றாருன்னா, பிஷப் எடுத்துட்டு வந்து இந்த பிஷப்பையே திரும்ப அட்டாக் பண்றாரு. இப்ப ஃபர்தரா இந்த பான புஷ் பண்ணி இந்த பிஷப்க்கும் சப்போர்ட் வருது. ஏன்னா நெக்ஸ்ட் இப்ப பான் டெக்ஸ் G4 வந்தாலும் இந்த ரூக்கும் இந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க என் பர்சன்ட்டும் ப்ளே பண்ணலாம். அதாவது ஜி டெக்ஸ் H6ம் வந்து ப்ளே பண்ணலாம். பட் குகேஷ் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, பிஷப் டெக்ஸ் பிஷப் வந்து ப்ளே பண்ணியிருக்கிறாரு. பிஷப் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா இப்ப பான் டெக்ஸ் பிஷப் இப்ப இந்த ரூக்கோடைய ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்ப இந்த நைட் அட்டாக்ல இருக்கு. இப்ப குகேஷ் என்ன பண்றாருன்னா, இந்த பிஷப்ப இப்ப டேக் பண்ணிக்கிறாரு. இப்ப வந்து ரூக்க வச்சு இந்த நைட்ட வந்து ரீடேக் பண்ணிக்கிறாரு அர்ஜுன். இப்ப ரூக்ஸும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ரூக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இப்ப குயின் டெக்ஸ் G4. ஸோ குயின் டெக்ஸ் G4க்கு அப்புறமா பாருங்க, இந்த ஒரு H ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு 2 பேருக்குமே. இந்த இடத்துல இப்ப நைட் G6 வந்து ப்ளே பண்றாரு. இந்த நைட் வந்து அட்டாக்ல இருக்கிறதுனால, இப்ப சிம்பிளா என்ன நடக்குதுன்னா, பிஷப் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு G3 ஸ்கொயர்ல போட்டுக்கிறாரு குகேஷ். இந்த ஒரு நைட் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த பிஷப்ப நம்ம வந்து தக்க வச்சுக்கணும். எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிஷப் வந்து முக்கியமா இந்த ஒரு டயகனல் வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இந்த இடத்துல பிளாக் வந்து கேசல் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் இந்த இடத்துல கேசல் பண்ண முடியாது. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, நைட் டெக்ஸ் D5 வந்து அவைலபிளா இருக்கு. இப்ப இந்த நைட்ட நீங்க டேக் பண்ணிட்டீங்கன்னா, ரூக் மூலியமா ஒரு செக் வரும். இப்ப பாருங்க கிங்கால வந்து B8 ஸ்கொயர்க்கு போக முடியாது. இந்த பிஷப் வந்து சூப்பரா ஸ்லைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதுலேருந்து ஈஸியா ஒயிட் இந்த கேம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ அதனால இந்த இடத்துல வந்து கேன்சல் பண்ணல அர்ஜுன். ஸோ அர்ஜுன் என்ன பண்றாருன்னா, நைட் டி F8 வந்து ப்ளே பண்றாரு. சாரி, நைட் டி F8 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ நைட் டி F8க்கு அப்புறமா இப்ப கிங் F1. ஸோ கிங் F1க்கு அப்புறமா பாருங்க, நெக்ஸ்ட் கிங் G2 ப்ளே பண்ணிட்டு, கிங்க வந்து G2ல போட்டா இந்த கிங் வந்து இங்க சேஃபா இருப்பாரு. நெக்ஸ்ட் நம்ம வந்து ரூக் H1ல போட்டு இந்த சைட்ல வந்து அட்டாக்க ஜெனரேட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு குகேஷ். இப்ப வந்து நைட் E7க்கு அப்புறமா இப்ப கிங் G2க்கு அப்புறமா பாருங்க. ஸோ இந்த இடத்துல அர்ஜுன் இப்ப என்ன பண்றாருன்னா, நைட் E6 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ இந்த நைட் வந்து F8க்கு வந்ததுக்கான ரீசனே இப்ப நைட் வந்து இந்த சென்டர் ஆஃப் த போர்ட் வரதுக்காக தான். ஸோ இப்ப நைட்ட வந்து E6லயே போட்டுட்டாரு. ஸோ இப்ப நீங்க யோசிக்கலாம், இப்ப நம்ம வந்து டைரக்ட்டா ரூக் எடுத்துட்டு வந்து H1ல போட்டு
இங்க ஒரு அட்டாக்க ஜெனரேட் பண்ணலாமேன்னு சொல்ட்டு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ மூவ் ஒண்ணு பண்றாரு குகேஷ். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட்டு அவருடைய இந்த நைட்ட வந்து E2ல போட்டுக்கிறாரு. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த ரூக்க வந்து மூவ் பண்ணிட்டீங்கன்னா, குயின் டேக்ஸ் B2க்கு அப்புறமா இந்த நைட்டுக்கு வந்து அட்டாக் வரும். C3ல இருக்கிற நைட்டுக்கு. அதனால ஃபர்ஸ்ட்டு இந்த நைட்ட வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கிறாரு. நைட் எடுத்துட்டு வந்து E2ல போட்டுக்கிறாரு. இந்த ஒரு குயினுடைய சப்போர்ட் மூலியமா. இப்போ வந்து இந்த ஒரு பான வந்து புஷ் பண்றாரு. G6க்கு அப்புறமா குகேஷ் அவருடைய பிளான் படி ரூக் H1 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ ரூக் H1க்கு அப்புறமா பாருங்க, இந்த ஒரு பான வந்து எடுத்துக்கிட்டாரு அர்ஜுனு. இந்த பான் எடுத்ததுக்கு அப்புறமா இங்க ஒரு செக் வருது. ஸோ இப்ப இந்த ஒரு செக்க வந்து நீங்க நைட்ட வச்சு தான் பிளாக் பண்ண முடியும். அதனால நைட்ட வச்சு பிளாக் பண்றாரு. நைட்ட வச்சு பிளாக் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப பிஷப் எடுத்துட்டு வந்து D6ல போட்டு இந்த ஒரு நைட்டுக்கு வந்து ஒரு பிரஷர் தராரு. ஸோ இந்த இடத்துல அர்ஜுன் வந்து இந்த ஒரு பான ஃபர்தரா எடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளா குயின் H3 ப்ளே பண்ணிக்கலாம். இந்த ஒரு டயகனல்ல குயின மெயின்டெயின் பண்ணிட்டு நெக்ஸ்ட் குயின் H6 ப்ளே பண்ணோம்னா, இந்த நைட்டுக்கு பிரஷர் வரும். ஸோ ரூக் அண்ட் குயின் மூலியமா அண்ட் உங்களால இந்த E7ல இருக்கிற நைட்டையும் எடுக்க முடியாது. இந்த பிஷப் மூலியமா பார்த்தீங்கன்னா, 3 அட்டாக்கும் வரும். ஸோ இந்த ஒரு ரீசன்னால ஃபர்தரா இந்த இடத்துல வந்து குயின் டேக்ஸ் A2 வந்து பிளாக்கால ப்ளே பண்ண முடியாது. அர்ஜுன் என்ன பண்றாருன்னா, ரூக் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு பிஷப்ப அட்டாக் பண்றாரு. இப்ப வந்து பிஷப் C7 இப்ப ரூக்குக்கு அட்டாக், இப்ப ரூக் C8. ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து பிஷப் C7 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா ரூக்க இங்க கொண்டு வர முடியாது. ரூக்க நீங்க இங்க கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளா இந்த நைட்ட வந்து எடுத்துக்கலாம். நீங்க இந்த ரூக் எடுத்தீங்கன்னா, இந்த ரூக் வந்து ஹேங்கிங்ல இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் நீங்க இந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல ரூக் C8 ப்ளே பண்ணணும். ஸோ அர்ஜுனும் ரூக் C8 தான் ப்ளே பண்றாரு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு 2 மூவ்ஸ் வந்து ரிப்பீட் பண்றாங்க. ஸோ குகேஷ் வந்து ரிப்பீட் பண்றதுக்கான ரீசன் அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைம் கிடைக்கிறதுக்காக. ஏன்னா குகேஷ்க்கு இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் தான் இருக்கு. அர்ஜுனுக்கு வந்து 1/2 அன் ஹவர் டைம் இருக்கு. இப்ப வந்து ஒரு திரும்ப ரூக் C8 இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல குகேஷ் வந்து பிஷப் E5 வந்து ப்ளே பண்றாரு. ஆக்சுவலா கரெக்ட்டான மூவ் என்னவா இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பிஷப் F4 வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பிளாக் வந்து அவருடைய நைட்ட வெளியில கொண்டு வராருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு E3 ஸ்கொயர இந்த நைட் பார்த்துட்டு இருக்காருன்னா, நம்ம தைரியமா நைட் G3 ப்ளே பண்ணிக்கலாம். என்னதான் இந்த பான் வந்து பின்ல இருந்தாலும், இந்த ஒரு நைட் டெக்ஸ் E3 வந்து இப்ப பிளாக்கால ப்ளே பண்ண முடியாது. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, பிஷப் F4ல இருக்கிற பிஷப் வந்து இந்த பான வந்து சூப்பரா பார்த்துட்டு இருக்காரு E3 ஸ்கொயர. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து பிஷப் E5 யோட பிஷப் F4 வந்து பவர்ஃபுல்லான மூவ்ன்னு சொன்னேன். பட் இந்த இடத்துல பாருங்க, இப்ப பிஷப் E5 வந்து ப்ளே பண்ணிட்டாரு. இப்ப அர்ஜுன் என்ன பண்றாருன்னா, நைட்ட வந்து F5க்கு கொண்டு வராரு. இப்போ உங்களால இந்த நைட்ட வந்து இந்த ஒரு G3 ஸ்கொயருக்கு கொண்டு வர முடியாது. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, நைட் டேக்ஸ் பான் செக் வரும். இப்போ உங்களால பான் டேக்ஸ் நைட் ப்ளே பண்ண முடியாது. இங்க எ பான் வந்து பின்ல இருக்கிறாரு. இதே பிஷப் F4ல இருந்திருந்தாருன்னா, இந்த ஒரு செக்கே இப்ப வந்திருக்காது. ஸோ, இப்ப குகேஷ் என்ன பண்றாருன்னா, இந்த இடத்துல வந்து பிஷப் G7 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ, பிஷப் G7 மூலியமா இந்த பின்னான நைட்டையே பார்த்தீங்கன்னா, திரும்ப அட்டாக் பண்றாரு. இந்த இடத்துல அர்ஜுனுக்கு ஒரு சூப்பரான டிஃபென்ஸ் இருக்கு. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, கிங் E7 மூலியமா இந்த ரூக்க வச்சும் நைட்ட டிஃபெண்ட் பண்றாரு. கிங்க வச்சும் இந்த நைட்ட வந்து டிஃபெண்ட் பண்றாரு. இப்ப சிம்பிளா என்ன நடக்குதுன்னா, பிஷப்ப வச்சு ஒரு செக் தராரு. இப்பயும் பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் கரெக்ட்டா கால்குலேட் பண்ணணும். தப்பி தவறி மாத்தி இந்த இடத்துல வந்து கிங் E8 ப்ளே பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம்னா, ரூக் டேக்ஸ் நைட் ப்ளே பண்ணிக்கலாம். இப்ப நீங்க இந்த ஒரு ரூக் எடுத்ததுக்கு அப்புறமா, குயின் H3 வரும். குயின் H3க்கு அப்புறமா பாருங்க, இந்த ஒரு நைட் இப்ப எனிவே பின்ல தான் இருக்கு. பின்னாடி ரூக் இருக்கிறதுனால, நெக்ஸ்ட் வந்து குயின் வந்து நம்ப இந்த ஒரு H1 ஸ்கொயர்லயும் போடலாம். ஸோ இந்த பிஷப்பு, ஸோ இந்த ஒரு குயின் காம்பினேஷன் மூலியமா பார்த்தீங்கன்னா, பிளாக்கோடைய கிங்குக்கு பார்த்தீங்கன்னா, பெரிய சிரமம் வந்துரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசன்னால உங்களால வந்து இந்த இடத்துல கிங் E8லாம் ப்ளே பண்ண முடியாது. ஸோ அர்ஜுனும் இந்த இடத்துல கரெக்ட்டா என்ன பண்றாருன்னா, கிங் எடுத்துட்டு வந்து D6ல போடுறாரு. இப்ப திரும்ப பிஷப் மூலியமா ஒரு செக்கு. ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா, குகேஷ்க்கு ரொம்ப டைம் வந்து கம்மியா இருக்கு. ஸோ இப்ப திரும்ப பார்த்தீங்கன்னா, பிஷப் மூலியமா ஒரு செக் குடுத்து அவருடைய டைம வந்து கொஞ்சம் ஏத்திக்கிறாரு. இப்ப திரும்ப கிங் D6க்கு அப்புறமா இப்ப பாருங்க, திரும்ப இந்த இடத்துல வந்து ஃபைனலா பிஷப் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு G7 ஸ்கொயர்ல போட்டு இந்த ஒரு நைட்ட வந்து அட்டாக் பண்றாரு. இப்ப திரும்ப கிங் வந்து இந்த ஒரு நைட்ட வந்து சேஃப்கார்ட் பண்ணுது. இந்த இடத்துல இப்ப இந்த பான வந்து புஷ் பண்றாரு. இப்ப பாருங்க, ஃபைனலா இந்த நைட்டு வந்து அட்டாக்ல இருக்கு. பின்னாடி நைட் எடுத்தீங்கன்னா, ரூக் வந்து இருக்கிறாரு. அண்ட் உங்களால இந்த இடத்துல வந்து டீடெக்ஸ் E4ம் ப்ளே பண்ண முடியாது. டீடெக்ஸ் E4 ப்ளே பண்ணிட்டீங்கன்னா, பிஷப் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணிக்கலாம். செக்கோட வரும். ஸோ நீங்க ரூக் டெக்ஸ் பிஷப் தான் ப்ளே பண்ணி ஆகணும். இந்த ரூக்க நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு குயின் டெக்ஸ் E4 வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இப்ப வந்து கிங் இந்த ரூக்க விட்டு விலகி தான் ஆகணும். நெக்ஸ்ட் நம்ம இந்த ரூக்க வின் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ரீசன்னால உங்களால இந்த இடத்துல வந்து பான் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ண முடியாது. டி டெக்ஸ் E4. ஸோ அர்ஜுன் என்ன பண்றாருன்னா, நைட் டெக்ஸ் பிஷப் வந்து ப்ளே பண்றாரு. ஸோ நைட் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா ஒரு எக்ஸ்சேஞ்ச் போகுது அர்ஜுனுக்கு. இப்ப இந்த ஒரு ரூக்க எடுத்துக்கிறாரு. இப்ப இந்த நைட் வந்து அட்டாக்ல இருக்கு பாருங்க. ஸோ அதனால இந்த இடத்துல இந்த நைட் எடுத்துட்டு வந்து E6ல போட்டு இந்த நைட்ட வந்து டிஃபெண்ட் பண்றாரு. இந்த நைட் அண்ட் கிங் மூலியமா. இப்ப திரும்ப பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த நைட் வந்து G3 வராரு. ஸோ நைட் G3க்கு அப்புறமா பாருங்க,
இப்ப குயின் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா இந்த ஒரு B7 பானும் ஃபால் ஆகுது. பிளஸ் செக்கோட வருது. ஸோ நைட்ட வச்சு பிளாக் பண்றாரு அர்ஜுன். நைட்ட வச்சு பிளாக் பண்ணதுக்கு அப்புறமா, இப்ப ரூக் H4. ஸோ ரூக் H8ல இருக்கும்போது இந்த குயின் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால இப்ப ரூக் வந்து H4க்கு வந்துட்டாரு. இப்ப குயின் A4. ஸோ குயின் A4 மூலியமா இந்த ஒரு A2 பானுக்கு அட்டாக்கு. இப்ப சிம்பிளா இந்த ஒரு குயின B2ல போட்டு இந்த ஒரு பானையும் வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கிறாரு. இந்த இடத்துல பாருங்க, இப்ப இந்த பான வந்து புஷ் பண்றாரு. D4. ஸோ இப்ப அர்ஜுனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பான்ஸ்லாம் நெறையா இருக்கு பாருங்க. அவருடைய காம்பன்சேஷனே ஒரு எக்ஸ்சேஞ்ச் குடுத்ததுக்கு, அவருக்கு வந்து பான்ஸ் எல்லாம் நெறையா இருக்கு. அண்ட் அவருடைய பான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பாசர் பானாவா மாறுறதுக்கு ரெடியா இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல இப்ப இந்த பான வந்து புஷ் பண்ணி, இந்த வழியா வந்து ஏதாவது பிரேக் பண்ண முடியுமான்னு பார்க்குறாரு. F4க்கு அப்புறமா இப்ப D3. ஸோ இந்த இடத்துல ஃபர்தரா அர்ஜுன் வந்து அவருடைய பான ஃபாஸ்ட்டா புஷ் பண்ணிட்டு வராரு. இப்ப குயின வச்சு பிளாக் பண்றாரு. இப்ப நைட் வந்து கேம்க்குள்ள வராரு. ஸோ நைட் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பான வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இந்த பான வந்து ஃபர்தரா புஷ் பண்றாரு. இப்ப G-Tex F5. ஸோ G-Tex F5க்கு அப்புறமா உங்களால E-Tex F5 ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா, இந்த ஒரு ஒயிட்டோடைய ரூக் வந்து ஹேங்கிங்ல இருக்கும். ஓகேங்களா? அதனால நைட்ட வச்சு தான் இந்த பான குகேஷ் எடுக்குறாரு. இப்ப செக்கோட வருது. இப்ப செக் வந்ததுக்கு அப்புறமா கிங் D7க்கு அப்புறமா இப்ப நைட் E3. ஸோ நைட் அண்ட் குயினும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த பான்ஸ், இந்த நைட்ஸ் எல்லாமே வந்து சமாளிக்கிறதுக்கு டிஃபென்ஸ்க்கு வந்தே ஆகணும். இப்ப வந்து நைட் டெக்ஸ் G5. ஸோ இந்த பான் வந்து இப்ப ஃபால் ஆகுது. பிளஸ் இப்ப இந்த ஒரு E4ல இருக்கிற பானுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த 2 நைட் மூலியமாவும் அட்டாக்கு, இந்த ஒரு குயின் மூலியமாவும் அட்டாக் இருக்கு. இந்த இடத்துல இப்ப குயின் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு F2 ஸ்கொயர்ல போடுறாரு. குயின் F2க்கு அப்புறமா பாருங்க, இந்த ஒரு பானையும் வந்து குயின் பார்த்துட்டு இருக்காரு. அதனால இப்ப இந்த நைட்ட வச்சு இந்த பான வந்து டேக் பண்ணிக்கிறாரு. இப்ப குயினுக்கு அட்டாக்கு. இப்ப திரும்ப குயின் வந்து B2 வராரு. குயின் B2க்கு அப்புறமா பாருங்க, குயின் B7 வந்ததுக்கு அப்புறமா இங்கேயும் ஒரு செக்குக்கு வந்து ஒயிட் வந்து பிரிப்பேர் பண்றாரு. பட் சிம்பிளா கிங் E6 மூலியமா பாருங்க, இப்ப அ பிளாக் உடைய கிங்குக்கு எந்த விதத்திலயும் எங்கேயும் செக் வராது. இந்த இடத்துல இப்ப ரூக் F4க்கு அப்புறமா இந்த பான வந்து இப்ப புஷ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு பாருங்க. ஸோ இப்ப இந்த 2 பான்ஸும் வந்து கனெக்டட் பான்ஸ் ஆயிடுச்சுன்னா, ரொம்பவே கஷ்டமாயிடும் ஒயிட் உடைய பொசிஷனு. இப்ப வந்து A3 வந்து ப்ளே பண்றாரு. A3க்கு அப்புறமா இப்ப குயின் C6 மூலியமா பாருங்க, இந்த ஒரு கிங்க வந்து அப்படியே இந்த ஒரு குயின் வந்து பார்த்துட்டு இருக்காரு. இந்த நைட் எடுத்துட்டாங்கன்னா, நம்ம வந்து கிங்குக்கு டைரக்ட்டான ஒரு செக் தரலாம். இப்ப வந்து குயின் B3 செக் வருது. குயின் B3 செக்குக்கு அப்புறமா பான வச்சு டிஃபெண்ட் பண்றாரு. இந்த இடத்துல வந்து நைட் எக்ஸ் பான் உங்களால ப்ளே பண்ண முடியாது. ப்ளே பண்ணிட்டீங்கன்னா, சாரி நைட் D2 மூலியமா நம்ம வந்து குயின் அட்டாக் பண்றோம். நெக்ஸ்ட்டு கிங்குக்கும் ஒரு செக் வரும். ஸோ குயின் இது மூலியமா நம்ம வந்து வின் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, குயின் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்றாரு. இப்ப குயினும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. குயின் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா பாருங்க, இப்ப என்னதான் ஒரு எக்ஸ்சேஞ்ச் டவுன்ல இருந்தாலும், அர்ஜுனுக்கு வந்து பான்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. பிளஸ் அவருடைய கிங் வந்து ஆக்டிவா இருக்கு. அண்ட் அவருடைய 2 நைட்டும் பார்த்தீங்கன்னா, சென்டர் ஆஃப் த போர்ட்ல இருக்கு. ஸோ, அ நம்ப மொத்தமா பீஸஸ்லயே பார்த்தீங்கன்னா, நைட் வந்து ரொம்ப ட்ரிக்கியான பீஸு. அதுவும் 2 நைட் வந்து வச்சுட்டுருக்காரு. ஸோ, கண்டிப்பா ரொம்பவே சுதாரிச்சு தான் ப்ளே பண்ணணும். இந்த இடத்துல இப்ப கிங் D5. ஸோ, கிங் வந்து கொஞ்சம் ஆக்டிவா இந்த ஒரு பான் பக்கத்துல வராரு. இந்த இடத்துல இப்ப நைட் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு பானுக்கு அட்டாக்கு. ஃபர்தரா இந்த பான புஷ் பண்றாரு. ஸோ, இப்ப ரூக்க வச்சு ஒரு செக் வருது. இப்ப திரும்ப கிங் வந்து இந்த பான் ப்ரமோஷனுக்கு பக்கத்துல வராரு. இப்ப பார்த்தீங்கன்னா, ரூக் A5. ஸோ, ரூக் A5 மூலியமா இந்த ஒரு பானுக்கு அட்டாக்கு. ஸோ, இந்த பான ப்ரமோட் பண்ண விடாம இந்த ஒரு நைட் வந்து இங்க பார்த்துட்டு இருக்காரு. இப்ப கிங் C3 இந்த நைட்டுக்கு அட்டாக் வருது. ஸோ, இந்த நைட்ட மூவ் பண்ணா தான் நம்மளால பான வந்து ப்ரமோட் பண்ண முடியும். அதனால நைட் எடுத்துட்டு வந்து இங்க பிளாக் பண்ணியே ஆகணும். நைட் D1 செக்கு. இப்ப கிங் C2. இப்ப திரும்ப பார்த்தீங்கன்னா, நைட் E3 செக்கு. நைட் இந்த ஒரு ஸ்கொயர வந்து பார்த்துட்டே இருக்காரு. இப்ப திரும்ப கிங் வந்து இந்த ஒரு நைட்ட வந்து அட்டாக் பண்றாரு. ஸோ, மாறி மாறி பான் ப்ரமோஷன பிளாக் பண்ற நைட்ட வந்து கிங்கும் மாறி மாறி அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப திரும்ப நைட் வந்து D1லயே வந்து பிளாக் பண்ணிட்டாரு. இந்த பான ப்ரமோட் பண்ண விடாம. இப்ப கிங் E2 இந்த வழியா இந்த நைட்ட இப்ப அட்டாக் பண்றாரு. இந்த இடத்துல இப்ப அ நைட் B2 வராரு. நைட் B2க்கு அப்புறமா பாருங்க, இப்ப ஃபைனலா அர்ஜுன் வந்து அவருடைய நைட்டுடைய பவர வெளில கொண்டு வராரு. நைட் F3. நைட் F3க்கு அப்புறமா இப்ப கிங் H3. ஸோ, இந்த இடத்துல நெக்ஸ்ட் நம்ம நைட் E1ல போட்டோம்னா, இந்த ஒரு கிங்குக்கும் செக் வரும். அதனால கிங்க வந்து H3ல போட்டாரு. இப்ப வந்து நைட் E1. ஸோ, நைட் E1க்கு அப்புறமா பாருங்க, நெக்ஸ்ட் நைட் வந்து இந்த ஸ்கொயருக்கும் ஜம்ப் ஆகுறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த 2 நைட்டோடைய பவர வச்சு நம்ம வந்து இந்த பான் ப்ரமோஷனையும் நம்ம வந்து பண்ணலாம். இந்த இடத்துல வந்து இப்ப ரூக் D5. ஸோ, ஃபர்தரா பார்த்தீங்கன்னா, ரூக்க வச்சு இந்த பான் ப்ரமோஷன தடுக்குறாரு செகண்ட் டைமு. இந்த இடத்துல இப்ப வந்து நைட் மூலியமா ஒரு செக் வருது. இப்ப கிங் H2க்கு அப்புறமா இப்ப நைட் D3. ஸோ, முக்கியமா இந்த Eல இருக்கிற நைட் எடுத்துட்டு வந்து இங்க பிளாக் பண்றாரு. இந்த Fல இருக்கிற நைட் வந்து இந்த பான் ப்ரமோஷனுக்காக இங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? இப்ப இந்த ரூக்க வச்சு பிளாக் பண்ணிட்டாரு. பிளஸ் இப்ப இந்த நைட்டுக்கும் அட்டாக் இருக்கு. அதனால இப்ப இந்த இடத்துல குகேஷ் லாஸ்ட்டா ஒரு ட்ரிக் வந்து ட்ரை பண்றாரு. நைட் A4. இப்ப அவசரப்பட்டு இந்த பான புஷ் பண்ணக்கூடாது. புஷ் பண்ணிட்டீங்கன்னா, நைட் எடுத்துட்டு வந்து C3ல போட்டு நம்ம வந்து குயின வின் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ, இது மூலியமா டிரா பண்றதுக்கும் ஒயிட்‌க்கு வந்து சான்ஸ் இருக்கு.
அதனால இந்த இடத்துல அந்த மாரியான ஒரு தவற பண்ணல. ஃபைனலா என்ன பண்றாருன்னா, நைட்ட வந்து E4ல போறாரு. நைட் E4 மூலியமா நெக்ஸ்ட் நைட்ட C3க்கு வரவிடாம தடுக்கிறாரு. இப்ப பான் ப்ரமோஷன தடுக்கவே முடியாது. அதனால இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்லயே பார்த்தீங்கன்னா, குகேஷ் வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ ஒரு அருமையான ரோலர் கோஸ்டர் கேம் இந்த ஒரு கேம பொறுத்தவரைக்குமே 2 பேருமே வந்து ரொம்பவே நல்லா விளையாண்டாங்க. ஒரு கட்டத்தில குகேஷ் வந்து அட்வான்டேஜ்ல இருந்தாரு. பட் ஏதோ ஒரு இடத்துல குகேஷ் வந்து தவற விட்டாரு. அதுக்கு கரெக்ட்டான டிஃபென்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா கேம வந்து நியூட்ரலைஸ் பண்ணாரு அர்ஜுனு. அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு கட்டத்தில அர்ஜுனுடைய பான்ஸ் அண்ட் அவருடைய நைட் மூலியமா அர்ஜுன் வந்து ஸ்லோவா கேம் வந்து அவர் பக்கம் திருப்பிட்டாரு. ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா, ஒரு ரோலர் கோஸ்டர் கேம்ன்னே சொல்லலாம். இந்த கேம பத்தின கருத்துக்கள கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்ல இந்த வீடியோவ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நெறைய பேர் லைக் பண்ணுங்க. அப்பதான் YouTube நெறைய பேருக்கு நம்மளுடைய வீடியோவ கொண்டு போய் சேர்க்கும். தேங்க் யூ.